ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். சித்தர்களை தேடி அப்படிங்கிற அந்த தொடரில் நம்ம மகாபெரியவரை பற்றி இடையிடையே பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ மகாபெரியவர் சரித்திரத்தில் நம்ம போன வீடியோவில் 15வது வீடியோ அது. அந்த 15வது வீடியோவில் ரமண மகரிஷியின் பக்திக்கு ரமணர் மாதிரியே காட்சி கொடுத்து அருள் பாலித்தார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அந்த அம்மாவுடைய மூத்த மகன் இராணுவத்தில் காஷ்மீரில் பணிபுரிகிறாரு. அங்கே ரொம்ப உடல்நிலை கோளாறுனால அங்கே மருத்துவர்கள்லாம் கைவிரித்த நிலையில் அவருடைய காப்பாற்ற எந்த வழியும் தெரியாமல் மகாபெரியவரை சந்திக்க வர்றாரு. அந்த தாயார் தன்னுடைய இளைய மகன் மகாபெரியவர்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாரு. அண்ணாவுக்கு இப்படி இருக்கு, டாக்டர்கள்லாம் கையை விரிச்சிட்டாங்க, அவர் பிழைப்பாரா, அவர் நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக போனவர், நீங்க தான் மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்லி மகாபெரியவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறார். மகாபெரியருக்கு என்ன தெரியாதா, அவர் எதுக்கு வந்திருக்காரு, என்ன சொல்ல போறாரு, எல்லாம் தெரியும். மகாபெரியவர் பார்க்கிறாரு, அந்த உடல்நலம் சரியில்லாத இருக்கின்ற அந்த மூத்த மகனுடைய கர்மா எப்படி இருக்குது என்று மனசுக்குள்ளே கணக்கு போடுறார். பிழைப்பதற்கான வழி இருக்கிறது, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் காமாட்சி பார்த்துக்குவா. அதிகமா சொல்றது இதுதான், காமாட்சி பார்த்துக்குவா, நான் இருக்கேன் அப்படிப்பாரு. சமயத்துல நான் இருக்கேன், இல்லை நீ கவலைப்படாம போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தாயையும் மகனையும் சந்தோஷமாக அனுப்பி வைத்து விடுகிறார். பிறகு தன்னுடைய அனுக்கிரகத்தால், தன்னுடைய கருணையால் இங்கே காஷ்மீரில் இருக்க அந்த இராணுவ முகாமில் ஆஸ்பத்திரியில் இருக்கிற அந்த இளைஞரை எப்படி காப்பாற்றினாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மருத்துவத்தின் கட்டுப்பாட்டில் சில நோய்கள் இருக்கு, மருந்துகளே இல்லாத சில வகை நோய்கள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மருந்துகள் இல்லை அப்படிங்கிறது மருத்துவ உலகம் ஒத்துக்கொள்ளுகின்ற உண்மை. அப்போ அது எப்படி குணமாகும்? ஆச்சரியமான விஷயம். அது எப்படி குணமாகுது? அது அவனுடைய கர்மாவால், அவனுடைய நல்ல கர்மாவினால அந்த குணப்படுத்த முடியாத வியாதியும் குணமாகும், குருநாதருடைய கருணையால குணமாகும். அப்போ இதுக்கு இங்கே மருந்தே இல்லை. அது ஒரு விதமான ஒரு காய்ச்சல் நோய். அப்போ இதுக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து தான் மருந்து வரணும். அங்கே ஒரு மருந்து இருக்கு, அதை